ஹாய், வெல்கம் டு துல்ஹத் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. கேசரி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அரை கப் நெய் எடுத்திருக்கேன். அரை கப் நெய், அரை கப் எண்ணெய். ஸோ இந்த ஒரு கப்பு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கேசரிக்கு மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ எல்லாமே அதே கப்பில் எடுக்கணும். அது எந்த கப்பில் நீங்கள் நெய் எடுத்தீங்களோ, நெய்யும் எண்ணெயும் எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் ரவா, அதே கப்பில் தான் சர்க்கரை, எல்லாமே அதே மெஷர்மெண்ட்டு தான். தண்ணி கூட அதே கப்பில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நெய்யும் எண்ணெயும் கலந்தது ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப் சுகரு, அதில் ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப் ரவா, அப்புறம் முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் இது 3 எடுத்து வச்சுருக்கேன். வெறும் இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு தாங்க நம்ம செய்ய போகிறோம். மறக்காமல் நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு கப் நெய் எண்ணெய் இருந்த அதை நல்ல ஒரு சூடான ஒரு பேனில் நான் ஊற்றிக்கிறேன். நல்லா இது நெய் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெய்யையும் எண்ணெயும் கொஞ்சமாக எடுத்து தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். நம்மளுக்கு கடைசியாக தாளிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு 2லேருந்து 3 கரண்டி அளவுக்கு நீங்கள் அள்ளி வச்சுக்கோங்க. பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் 3த்தையும் நல்லா வறுத்துருங்க. நெய்யில் போட்டு, நெய் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துருங்க. நல்லா பால்ஸாக வரணும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மேலும் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வறுத்தெடுத்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் ரவையை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா ஒரு கப் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெறும் ஒரு கப் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கப் எடுத்திங்கன்னா 2 கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கப் ரவை எடுத்தனால 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் தாங்க எல்லாமே பண்ணணும். இதுக்கு மெஷர்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், நம்ம ரவையை நல்லா வறுத்தாச்சு. தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு அடுப்பில். ஸோ ரவை நம்ம வறுக்க அந்த தண்ணி ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். சூடான தண்ணி தாங்க நம்ம இதில் யூஸ் பண்ணோம். அப்போ தான் ரவை நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ரெட்டு இல்லை ஆரஞ்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ண மாட்டிங்கன்னா விட்டுடலாம். நான் இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் சர்க்கரை, அதாவது ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரை தான் கணக்கு. உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் படி பண்ணிங்கன்னா கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சுவையாக இருக்கும். மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ரவையை நல்லா நம்ம வறுத்தாச்சு. சர்க்கரையோடு சேர்த்து இலக்குன மாதிரி கொடுக்கும். அப்புறம் இது என்ன பக்குவத்தில் நம்ம அமர்த்தணும் அப்படின்னா, அங்கே ஓரத்துலலாம் அப்படியே எண்ணெய் வெளியே வரும். நம்ம ஊற்றின எண்ணெயும் நெய்யும் கலந்த மாதிரி ஒரு கலவை அப்படியே லேஸாக அப்படியே ஒரு லேயர் படிய ஆரம்பிக்கும். நீங்களே பாருங்கள், நம்ம கிண்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட ஆரம்பிக்கும், எண்ணெய் விட ஆரம்பிக்கும். எண்ணெய் பிரியும்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் கிளற பக்குவத்தில் தான் கேசரி ரெடி ஆகும். நம்ம நல்லா கிளறியாச்சு. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு ரவா. நல்லா கை விடாமல் நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது. ஒரு
1/4 மணி நேரத்திலே நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த எண்ணெயில் வந்து நம்ம போட்டிருக்க ரவையும் சர்க்கரையும் நல்லா இலக்கம் கொடுத்து எண்ணெய் பிரியும் பாருங்கள். உங்களுக்கு அந்த ஆப்பையிலேயே தெரியும் நல்ல எண்ணெய் எந்த அளவுக்கு வெளியே வருதுன்னு. பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம வச்சுருக்கிற தண்ணி. அப்படியே ஷைனிங் கொடுக்க ஆரம்பிக்கும். சர்க்கரைலாம் அப்படியே கொஞ்சம் நல்லா பளபளன்னு மின்ன ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்தது வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த கேசரி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அடிக்கடி நீங்கள் பண்ணுவீங்க இந்த ரெசிபீஸ்லாம். நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதா இருக்கும். மறக்காமல் இன்னும் என் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நல்லா கிளறி விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் நம்ம சூடான தண்ணி தான் இதுக்கு நம்ம சேர்க்கணும். ஆறின தண்ணி மட்டும் சேர்த்துறாதீங்க. நல்லா சூடாக நல்லா கொதிக்க நல்லா மலை மலைன்னு கொதிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணலாம். அப்போ தான் சீக்கிரமாக வெந்து நல்லா இதாயிரும், குழையாது. தண்ணி பக்குவம் தாங்க நம்ம வந்து கரெக்டாக வைக்கணும். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி. நான் அடிக்கடி இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பக்குவம் தாங்க இதில் ரொம்ப முக்கியம். மெஷர்மெண்ட் படி நம்ம பண்ணோன்னா கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டான ஒரு பக்குவத்தில் நம்மளுக்கு கேசரி கிடைக்கும். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி, 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை, இந்த அளவு தான். இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக மில்க் மேடு நீங்கள் சேர்த்துக்கலாம். மில்க் மேட் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்டியாக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நான் இந்த வாட்டி வந்து மில்க் மேட் சேர்க்கலை, ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி மொத்தத்தையும் ஊற்றிடுங்க. 1 கப் அளவுக்கு 2 கப் தண்ணி அளவுக்கு நீங்கள் நல்லா ஊற்றி லேசாக கிளறி விடுங்க. அடியில் வந்து லேசாக வந்து அப்படியே அங்கங்கே அப்படியே திட்டாக நிற்கும். நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் கிளறி விட்டிங்கன்னா நல்லா ஒரு இதாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து மூடி மட்டும் வைக்கக்கூடாது, மூடி வச்சிடாதீங்க. லேசாக கிளறியே விடுங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க இது. மறக்காமல் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என் சேனலை இது வரைக்கும் நீங்கள் நிறையா பேர் வந்து என் சேனலை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. பாருங்கள் இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. தண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா அப்சர்வ் ஆயிரும். நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் தூக்கி கொடுக்கும். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. நீங்கள் அடிக்கடி கிளறிக்கிட்டே இருக்க வேணாம். ஜஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு வாட்டி கிளறினீங்கன்னா போதும். கீழே அடி பிடிக்காது, ஒன்றும் செய்யாது. கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் வேலையை பாருங்கள். பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிக்குது. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இது ஈஸியாக செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க இது. பாருங்கள் நல்லா தண்ணியாக இருந்தது கொஞ்சம் நேரத்தில் திக்காகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க இது. அப்படியே ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்படியே வெளிவர ஆரம்பிக்கும். அதான் எண்ணெய் பிரியும்னு சொல்லுவாங்க. எண்ணெய் பிரியிற ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் நல்லா சிம் பண்ணி வச்சுருங்க. நல்ல எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே மேலாப்பில் வந்துடும்.
இப்போ நீங்கள் ஒரு நார்மல் பேன், இப்போ நம்ம வந்து தாளிக்க போகிறோம். ஸோ நார்மல் பேன் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக இந்த சாதா நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் நாம் வந்து எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் இருக்குல்ல, ஒரு 4-5 ஏலக்காவை எடுத்துருக்கோங்க. 4-5 ஏலக்காவை லேசாக வறுத்துருங்க. அதோடு சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன சின்ன விதைகள் மாதிரி இருக்கும், இது வந்து சாரப்பருப்புன்னு சொல்லுவாங்க, ஸ்வீட்டுக்கெல்லாம் போடுவாங்க. இதை லேசாக வறுத்து நம்ம கிளறி வச்சுருக்கிற அந்த கேசரியில் வந்து இதை வந்து நம்ம அதை ஊற்றிடலாம். பாருங்கள், நல்ல கேசரி நல்ல திக்கான ஒரு இதில் க்ரீமியாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ லேசாக அந்த பாருங்கள் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு, ஓரத்தில் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிற அந்த இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம போட்டாச்சு, அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டான சுவையான ஸ்வீட்டான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஒன்றோட ஒன்று ஒட்டலை, கெட்டிப்படலை, இந்த மாதிரி தான் இருக்கணும். அவ்வளோதாங்க நம்ம ரெசிபி. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே டவுட்ஸ் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வந்து இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ நம்மளோட சுவையான கேசரி ரெடி ஆகிடுச்சு.